மொழிப்பாட மாணவர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். அருமை மாணாக்கர்களே, இன்றைய நமது செய்யுள் வகுப்பில் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் இயற்றிய இயேசு காவியம் என்கிற காப்பியத்திலிருந்து ஊதாரி பிள்ளை என்கிற பகுதியை இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். கவியரசு கண்ணதாசன் அவர்கள் அர்த்தமுள்ள இந்து மதத்தை எழுதியவர், ஆயிரக்கணக்கான திரைப்பட பாடல்களை எழுதியவர். அவரது சமய பொறையுடைமைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக திகழக்கூடியதுதான் இந்த இயேசு காவியம் என்கிற நூலாகும். அதை இன்றைய வகுப்பில் நாம் பார்க்கலாம். முதலாவதாக செய்யுள் பகுதியை பார்த்து விடலாம். ஒரு தந்தை இரு மக்கள் ஊர் முழுதும் சொத்து, ஒரு பிள்ளை அவர்களிலே மணியான முத்து, சிறுபையன் ஊதாரி தேராத நெத்து, தன் பாகம் வேண்டுமென தந்தையிடம் கேட்டான், தந்தை அவன் மொழி கேட்டு சரிபாதி தந்தான், தந்தானே அல்லாது தாளாது துடித்தான், தன் பிள்ளை வாழட்டும் என்றேதான் கொடுத்தான், குருட்டு மகன் தன் சொத்தை குறைந்த விலை விற்று கொண்டோடி வெளிநாட்டில் கும்மாளமிட்டான், பொருட்பெண்டிர் மதுவென்று போன வழி சென்று பொருள் தேய்ந்து புகழ் தேய்ந்து தெருவினிலே நின்றான், அந்நாட்டில் பெரும்பஞ்சம் அவ்வேளை சூழ அறியாத இளமைந்தன் அலைந்தானே வாழ, தன்னாட்டு மனிதரிடம் ஒருவேளை தேட தந்தானே ஒருவேளை பன்றிகளோடாட, பன்றிக்கு தருகின்ற உணவேதான் உணவு, பாவிக்கு நாளெல்லாம் தந்தை அவன் கனவு, அந்நேரம் தெளிந்ததுகான் அவனுடைய அறிவு, அப்பாவின் கால்களிலே விழுகின்ற நினைவு, என் தந்தாய் வானுக்கும் உமக்கும் எதிரானேன், எத்தனையோ ஊழியர்கள் இங்கிருக்க போனேன், உன் வீட்டு கூலிகளில் ஒருவனென ஏற்பாய், உன் பிள்ளை என்று சொல்ல தகுதியில்லை காப்பாய், இப்படி போய் விழ வேண்டும் என்றெண்ணி சென்றான், எதிர்பார்த்து காத்திருந்த தந்தையின் முன் நின்றான், அப்பா என் மகனே என்று அணைத்தானே தந்தை, அன்பான தந்தையின் முன் அழுதவன் சிந்தை, எப்போது வருவாய் என்றெண்ணியிருந்தேனே, இளைத்தாயே என் மகனே கண்மணியே தேனே, தப்பான பிள்ளையல்ல எதுவும் சொல்லாதே, சந்தர்ப்பம் செய்த சதி வருவாய் இப்போதே, யாரங்கே பணியாழ்வா பட்டாடை நகைகள் அத்தனையும் அணியுங்கள், அலங்கார வகைகள் பேர் சொல்லும் மகனுக்கு பருங்கன்றின் கரிகள் பிழையாமல் செய்யுங்கள் விரைவில் எனச் சொன்னான், மாலையிலே மூத்த மகன் மனைக்கு வரும்போது மனையிலே சங்கீதம் நடன வகை 100, சாலையிலே நின்றபடி ஏன் சத்தம் என்றான், தம்பி இன்று வந்துள்ளார் என்றொருவன் சொன்னான், ஆத்திரத்தில் வெளிப்புறமே மூத்த மகன் நின்றான், அப்போது தந்தை அவன் அந்த இடம் வந்தான், சாத்திரத்தை மறந்தவனை தடபுடலாய் ஏற்றீர், சாப்பாடு நடனமென ஏற்றுகிறீர் போற்றி, உங்களுடன் இருந்தவரை நான் என்ன கண்டேன், ஒரு நாளும் எனக்கென்று விருந்து வகை உண்டா, கண்கலங்கி மூத்த மகன் இவ்வாறு சொல்ல, கனிவோடு தந்தையவன் மறுவார்த்தை சொன்னான், என்னோடும் என்றும் நீ இருப்பவனே அன்றோ, என் செல்வம் என்னாலும் உன்னுடையதன்றோ, உன் தம்பி இறந்த பின் உயிர் பெற்று வந்தான், உண்மையிலே மறுபிறவி அதற்காக செய்தேன் என்று எதுகை மோனை நயத்தோடு சுவைபட கண்ணதாசன் அவர்கள் இந்த செய்யுள் பகுதியை வடித்திருக்கிறார்கள். இந்த ஊதாரியின் மைந்தன் சொல்லக்கூடிய சாரம்சம் என்ன என்று பார்த்தோமேயானால், ஒரு ஊரில் நிலபுலங்களை கொண்ட பண்ணையார் ஒருவர் வாழ்ந்து வருகிறார். அவருக்கு 2 மகன்கள் இருக்கிறார்கள், மூத்தவனும் இளையவனும். மூத்தவன் தந்தை சொல் கேட்கக்கூடியவன், தந்தைக்கு உதவியாக இருந்து அவர் சொல்படி நடந்து வாழக்கூடியவன். இளையவன் சற்று மாறுபட்டவன், அவன் தந்தை சொல்லை மறுக்கக்கூடியவன். ஆகவே அவன் என்ன செய்கிறான், தந்தையின் சொத்தில் சரிபாதியினை பிரித்து தர அவன் கேட்கிறான். தந்தையும் தன் மகன் நலமாக வாழட்டும் என்று சொல்லி சொத்தில் சரிபாதி பிரித்து தன் மகனிடம் கொடுத்து விடுகிறார். ஆனால் முழு மனதுடன் அவர் கொடுக்கவில்லை. ஏனென்று சொன்னால், இளைய மகனை பற்றி தந்தை நன்கு அறிவார். எங்கே தன் மகன் இந்த சொத்தை எல்லாம் சேதப்படுத்தி விடுவானோ என்கிற ஐயம் அவருக்கு இருந்தது. இருந்த போதிலும் மகன் கேட்டு விட்டானே, அவன் நலமோடு வாழட்டும் என்று சொல்லி தன் சொத்தில் சரிபாதியை பகிர்ந்து கொடுக்கிறார். பிரித்து வாங்கிய சொத்தின் மதிப்போ பெருமடங்கு. ஆனால் அவசர கதியில் ஊதாரி பிள்ளையாக இருக்கக்கூடிய இளைய மகன் குறைந்த விலைக்கு அந்த சொத்தை எல்லாம் விற்றுக்கொண்டு பட்டணத்திற்கு செல்கிறான். அங்கு சென்று மோசமான நண்பர்களுடன் சேர்ந்து குடித்து செலவிடுகிறான். விலை மாதர்களுடன் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கிறான். சில நாட்களில் கொண்டு வந்த பொருட்களை எல்லாம் செலவழித்து விட்டு கையில் எதுவும் இல்லாமல் தள்ளாடுகிறான். இவன் அங்கு சென்ற வேளை அந்த பட்டணத்தில் பெரும் பஞ்சம் உண்டானது. உண்ண உணவும் உடுக்க உடையும் குடிக்க நீரும் இல்லாமல் அங்கும் இங்கும் அலைகிறான். ஒருவேளை உணவு கிடைத்தாலே போதும் என்கிற நிலைக்கு வருகிறான். உயிரை காப்பாற்றிக் கொள்ளவும் பசியை போக்கிக் கொள்ளவும் பலரிடம் சென்று யாசகம் கேட்கிறான், வேலை கேட்கிறான். யாரும் அவனுக்கு உதவவில்லை. முதலாளி ஒருவரிடம் சென்று வேலை கேட்கிறான். அவரும் இவனுக்கு வேலையை தருகிறார். வேலை என்னவென்றால் பன்றிகளை மேய்ப்பது, பன்றிகளை பராமரிப்பது. அதற்கென இவனுக்கு கூலி எதுவும் இல்லை. பன்றிகளுக்கு தரக்கூடிய உணவுதான் இவனுக்கான உணவு என்று அவர் சொல்லிவிடுகிறார். அதையும் ஏற்றுக்கொண்டு பன்றிகளோடு உறங்குகிறான். பன்றிகள் உண்ணும் நெற்றினையும் சோற்றினையும் இவனும் உண்கிறான். அப்பொழுதுதான் தனது தந்தையின் எண்ணம் அவனுக்கு தோன்றுகிறது. எனது தந்தையின் நிலத்தில்
பல பேர் வேலை செய்கிறார்கள். அவர்களுக்கு 3 வேளை உணவும் நல்ல ஆடையும் என் தந்தை கொடுக்கிறார். நான் ஏன் இங்கு துன்பப்பட வேண்டும் என்று அவன் அறிவுபூர்வமாக யோசிக்கிறான். அவ்விடத்திலிருந்து விரைந்து தன் தந்தை இருக்கும் ஊரினை நோக்கி நடந்து வருகிறான். ஊரை அடைந்ததும் வயல்வெளியில் வேலைக்காரர்களுக்கு கட்டளையிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அவனது தந்தையானவர் தூரத்தில் இருக்கும் தன் மகனை அடையாளம் கண்டு கொள்கிறார். துடிதுடித்து போகிறார். அவனது நிலை அவ்வாறு. அழுக்கடைந்த உடையும் கொண்டு மெலிந்து வரக்கூடிய தன் மகனை கண்டு மனம் உருகுகிறார். ஓடி சென்று அவனை அணைத்துக் கொள்கிறார். மகனே, ஏன் உனக்கு இந்த நிலைமை என்று அவனை நலம் விசாரிக்கிறார். இளைய மகன் தன் தந்தையை நோக்கி, அப்பா, உமக்கும் கடவுளுக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். உன் மகன் என சொல்லும் தகுதியை நான் இழந்து விட்டேன். என்னை உன் மகன் என்று நீர் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். உன் வேலையாட்களில் ஒருவனாக என்னை ஏற்றுக்கொண்டால் அதுவே போதும் என்று சொல்லி தந்தையிடம் கெஞ்சி மன்றாடுகிறான். இதை கேட்டதும் மனமுருகிய தந்தையானவர் தன் வேலையாட்களை அழைத்து அவனது கந்தல் உடைகளையும் அழுக்கு நிறைந்த மேனியையும் சுட்டிக்காட்டி அவனுக்கு புத்தாடைகளையும் கழுத்துக்கும் விரல்களுக்கும் ஆபரணங்களையும் அணிவிக்க கட்டளையிடுகிறார். கொளுத்த கன்றை அடித்து விருந்து ஏற்பாடு செய்ய சொல்கிறார். உடன் தன் மகனை அழைத்துக் கொண்டு வீட்டிற்கு செல்கிறார். இவ்வாறு இருக்க வயல்வெளியில் வேலை செய்துவிட்டு மூத்த மகன் மாலை வீடு திரும்பும் போது விருந்துக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருப்பதை அறிந்து ஒரு பணியாளை அழைத்து என்ன நடக்கிறது என்று கேட்கிறான். அவனும் காணாமல் போயிருந்த உன் சகோதரன் வந்துவிட்டார், உன் தந்தை விருந்துக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார் என்று சொல்லி விட்டு செல்கிறான். உடனே மனம் உடைந்த மூத்த மகன் வீட்டிற்கு செல்லாமல் வெளியிலேயே நின்று விடுகிறான். செய்தி அறிந்து வெளியே வந்த தந்தையானவர் மூத்த மகனை அழைத்து வீட்டிற்குள் வருமாறு கேட்கிறார். மூத்த மகன் வர மறுக்கிறான். அவன் தந்தையை நோக்கி, இதுவரை உம்முடனே நான் இருந்திருக்கிறேன், உன் பேச்சுக்கு மறுபேச்சு என்றும் பேசியதில்லை. நீர் இட்ட வேலைகளையெல்லாம் நான் செய்திருக்கிறேன். ஆனால் என் நண்பர்களோடு நான் விருந்து கொண்டாட ஒரு சிறு ஆட்டுக்குட்டியை கூட நீர் கொடுத்ததில்லை. எனக்கென நீர் என்ன செய்தீர்? அனைத்து சொத்துக்களையும் அழித்து உன் பெயரையும் கெடுத்து வந்திருக்கக்கூடிய ஊதாரி பிள்ளைக்காக விருந்து ஏற்பாடு செய்திருக்கிறீரே, இது நியாயமா என்று கேட்கிறான். உடனே தந்தையானவர், அப்படியெல்லாம் சொல்லாதே என் மகனே, உன் தம்பி இறந்து போயிருந்தான், இப்பொழுது மீண்டு வந்திருக்கிறான். அவனை ஏற்றுக்கொள்ள வேண்டியது நமது கடமை. என்னிடம் இருக்கக்கூடிய சொத்துக்கள் எல்லாம் உன்னுடையதே. நான் உன்னோடு இருக்கிறேன், நீ என்னோடு இருக்கிறாய். ஆனால் உன் சகோதரன் நம்மை விட்டு பிரிந்து மீண்டு வந்திருக்கிறான். அவனை ஏற்றுக்கொள்ள வேண்டியது நமது கடமை என்று சொல்லி அவனை தேற்றுகிறார். ஒரு சிறந்த தந்தைக்கு எடுத்துக்காட்டாக இந்த உவமையானது சொல்லப்படுகிறது. அன்பார்ந்த மாணவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் பெற்றோரை மதியாமல் அவர்களது வெறுப்பை சம்பாதிக்கக்கூடியவர்களாக பல பேர் நம்மிடையே இருக்கக்கூடும். அவர்களை எல்லாம் நல்வழிப்படுத்தும் நோக்கத்தோடும் ஒரு சான்றாகவும் இந்த ஊதாரி பிள்ளை என்கிற உவமையானது சுட்டப்படுகிறது. விளங்கி இருக்கும் என்று கருதுகிறேன். மீண்டும் அடுத்த பாடத்தில் நாம் சந்திக்கலாம். நன்றி.